வணக்கம். திஸ் இஸ் ஷெஃப் பிரதீப். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோவா மசாலா, அதாவது கொய்யாக்காய் வச்சு நம்ம ஒரு மசாலா எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் கொய்யாக்காய், அதாவது கோவா, வெட்டி வைத்த வெங்காயம், தக்காளி, அரைத்து வச்ச தேங்காய், 2 சில்லி, பச்சை மிளகாவும் பூண்டும் போட்டு அரைச்சி வச்ச தேங்காய், கொத்தமல்லி பவுட்ரு, சில்லி பவுட்ரு, மல்லித்தூள், கொஞ்சமாக ஜீரா, உப்பு, எண்ணெய். கொய்யா மசாலா எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொய்யாக்காவை வந்து நல்லா நம்ம கழுவிக்கிறோம். யூஸ்வலாக வந்து இந்த கொய்யாக்காய் வச்சு ஈஸியான மெத்தடில் நிறைய இதில் வச்சு பொரியல் பண்ணலாம், கூட்டு மாதிரி பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியாது கொய்யாக்காவை வச்சு நம்ம சாப்பாட்டில் வந்து சமைக்கலாம் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அதனால் தெரியாதவங்களுக்கு அது எப்படி சமைக்கிறதுங்கிறத இன்றைக்கி நம்ம கற்றுக் கொடுக்க போகிறோம். முதல்ல நம்ம நல்லா கொய்யாக்காவை வாஷ் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து மேலேயும் கீழேயும் கட் பண்ணி, கொய்யாக்காய் வந்து ரொம்ப காயாவோ இல்லாட்டி ரொம்ப பழமாவோ எல்லாம் இல்லாமல் ஓரளவு பாதியாக இருக்கிற மாதிரியான காயை எடுத்துக்கிட்டோம்னா சீக்கிரமாக வெந்துடும். நம்ம வேணும்னா விதையோடு வந்து வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி விதையை மட்டும் நீக்கிட்டு வெறும் கொய்யாக்காவை மட்டும் வச்சு கட் பண்ணிக்கலாம். நம்ம விதையோடையே அழகாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கிறோம். ஸோ 2 கொய்யாக்காவை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறோம். நான் சொன்ன மாதிரி இதில் வச்சு பொரியல் பண்ணலாம். அழகாக தேங்காயெல்லாம் போட்டு துருவி போட்டு சாதாரணமாக நம்ம வீட்டில் பண்ணுற பொரியலே வந்து கொய்யாக்காவை வச்சு பண்ணலாம். கொய்யாக்காவுக்கு பதிலாக நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ அப்படிங்கிற சக்கரவள்ளி கிழங்கு வச்சு கூட இந்த மாதிரி மசாலாவோ பொரியலோ பண்ணி சாப்பிட்லாம். நிறைய பேர் வீட்டில் வந்து இதை சமைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப விட்டு போச்சு. கொய்யாக்காங்கிறது ஒரு ரொம்ப சீப்பஸ்ட்டு ஃப்ரூட்டுங்கிற மாதிரி அது ரொம்ப ஒரு தப்பான, ஏன்னா இதில் இருக்கிற சத்துக்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இன்றைக்கே வாங்கி ஏதாச்சும் அதை சாப்பிடவோ இல்லாட்டி சமைக்கவோ செய்வாங்க. இப்போ நம்ம அதை மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். நல்ல பாத்திரம் காஞ்சோடனே ஆயில் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இதில் நம்ம ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஆனியனும் தக்காளியும் போட்டு வதக்கி நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு அரைச்சி வச்சுருக்கிறத வந்து இதை கலந்து ஒரு மசாலா மாதிரி பண்ணி சப்பாத்தி கூடையோ ரைஸ் கூடையோ நம்ம தொட்டுக்கிறது கூட வச்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளாக பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜீராவை ஆயிலில் போட்டு கொஞ்சமாக போட்டுக்கிறோம். ஸோ நல்லா வதங்கினோடனே நம்ம வெட்டி வச்சுருந்த அந்த ஆனியன்ஸை போட்டு நல்லா வதக்க போகிறோம். இதோட மருத்துவ குணங்கள் வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த ஃபாலிக் ஆசிட் அப்படிங்கிறது வந்து மெயினாக இந்த கொய்யாக்காயில் இருக்குது. இந்த பிரசவ காலத்தில் வந்து நம்ம அதை மாத்திரையாக ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வாங்கி அதை நம்ம சாப்பிட்டுட்ருக்கோம். இந்த கொய்யாக்காயில் வந்து அவ்வளோ ஃபாலிக் ஆசிட் இருக்குது. இது வந்து இந்த முக்கியமாக இந்த பிரசவ காலத்தில் இந்த கரு வந்து நல்லபடியாக வந்து வளர்கிறதுக்கு இந்த ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி விட்டமின் சி, ஃபைபர் இதெல்லாம் வந்து இருக்குது. பொரியல் பண்ணும்போது எவ்வளோ பெருசாக வந்து நம்ம கொய்யாக்காயை கட் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. சின்ன சின்ன க்யூப்ஸ், அதாவது சின்ன சின்ன இதாக வந்து கட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வந்து நம்ம அழகாக வதக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த கொய்யாக்காய் வந்து எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம சவுத் அமெரிக்கா அப்படிங்கிற நம்ம சொல்கிற இந்த பிரேசில் அந்த மாதிரியான இடத்துல இருந்து தான் ஃபஸ்ட்டு வந்து கொய்யாக்காய் இந்த உலகம் ஃபுல்லாக இந்த கடல் நீரோட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அது மூலியமாக இந்த உலகம் ஃபுல்லாக பரவுச்சின்னு ஒரு அழகான ஒரு வரலாறு அதுக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த சிகப்பு கொய்யா அப்படிங்கிற அந்த ரெட் கலர் கொய்யாக்காய் வந்து நம்ம யூஸ்வலாக சாப்பிடும்போது இந்த வாய்ப்புண்ணுலாம் போகுன்னு அழகாக சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக இந்த அதான் சொல்கிறேன்ல, நம்ம ஊரில் இருக்கிற இந்த நெல்லிக்காய், கொய்யாக்காய் இந்த மாதிரியான நம்ம ஊர் பழங்கள் வந்து இருக்கிற சத்துக்கள் பார்க்கும்போது இந்த ஆப்பிளோ இல்லாட்டி வந்து இந்த ஃபாரின்லேருந்து வர இந்த பேரிக்காய் அந்த மாதிரியான இதை வந்து கம்பேர் பண்ணும்போது நம்ம ஊரில் இருக்கிற அந்த ஃப்ரூட்ஸுக்கு வந்து நிறைய சத்துக்கள் இருக்குங்கிறது நிறைய பேருக்கு தெரியுறதில்ல. ஸோ அது நம்ம சாப்பாடு மூலியமாகவும் நம்ம அந்த சத்துக்களை எடுத்துக்கலாம். அதை வந்து ஃப்ரூட்ஸாக மட்டும் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, சமையல்லையும் யூஸ் பண்ணலான்னு காமிக்கிறதுக்கு தான் இந்த ஷோ நம்ம பண்ணுறோம். ஸோ ஆனியன் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த தக்காளியை இதில் போடுறோம் தேவையான அளவு.
தக்காளியை போட்டு நல்லா வதக்குறோம். இதை நீங்கள் கொய்யாக்காய் மட்டுமே வச்சு பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. நான் சொன்ன மாதிரி சக்கரவள்ளி கிழங்கோ இல்லாட்டி வந்து நம்ம ஊர் வெஜிடபிளான சுரக்காய் அந்த மாதிரியான காய்களை வச்சும் இதே மாதிரி நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவு வந்து தக்காளி நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம தேவையான அந்த மசாலா, அதாவது இந்த மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு அதோட மிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி அந்த தேங்காவில் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கிறதால காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறோம். மல்லித்தூள் வந்து ஒரு 2 ஸ்பூன் போடுறோம். மஞ்சத்தூள் கொஞ்சமாக போடுறோம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கிறோம். தண்ணி ஊற்றாமல் நீங்கள் அதை வந்து கிண்டுனீங்கன்னா ஒரு மாதிரி நெடி அடிக்கும். ஸோ லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இந்த மசாலாவை வந்து அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா இந்த மசாலாவை குக் பண்ணுறோம். ஸோ அந்த பச்சை வாடை போகிற வரைக்கும் அந்த மசாலாவை நல்லா நம்ம குக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கொய்யாக்காயை இப்போ இதில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படியே இந்த மசாலாவோடு சேர்த்து வேக வைக்க போகிறோம். ஸோ கொய்யாக்காயை போட்டுட்டோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுறோம் இதில். ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பழமான கொய்யாவோ இல்லாட்டி காயான கொய்யாவோ இல்லாமல் அதுக்கு இடைப்பட்ட ஒரு கொய்யாவை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். காயான கொய்யாக்காய் போட்டிங்கனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் வேக வைக்கிறதுக்கு கொஞ்சம் நேரமாகும். நீங்கள் தனியாக தண்ணியை வந்து கொதிக்க வச்சு அதை வேக வச்சோ இல்லாட்டி குக்கரில் ஒரு விசில் வச்சோ எடுத்துக்கலாம். நம்ம இதை வந்து 2க்கும் அரை வெட்டாக போடுறதால நம்ம இதை டைரெக்டாகவே போட்டு நம்ம அந்த மசாலாவை வந்து ரெடி பண்ணுறோம். கொய்யாக்காவில் வந்து அந்த உப்பு ஏறணுங்கிறதால இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு அதில் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். தண்ணி வேணால் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க கொய்யாக்காய் வேகிற அளவுக்கு. ரொம்ப நேரம் தேவை கிடையாது. ஒரு 4 நிமிஷம் இந்த கொய்யாக்காய் வந்து இந்த கறியில் வெந்தால் போதும். அதே நேரத்தில் அந்த நம்ம போட்ட மசாலாவோட பச்சை வாடையும் இந்த நேரத்தில் வந்து கம்மியாயிரும், போயிடும். வீட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரியான பொருட்களை வச்சு தான் நம்ம இதை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்குன்னு நீங்கள் தனியாக போய் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. அதே மாதிரி யாராச்சும் விருந்தாளிகள் வந்திருக்கிற நேரத்தில் இந்த மாதிரியான ஒரு டிஷ்ஷை வந்து நீங்கள் பண்ணி காமிக்கும் போது, இதிலெல்லாம் கூட பண்ண முடியுமான்னு ரொம்ப ஆச்சரியமாக நம்ம வந்து அவங்கக்கிட்ட நமக்கு ஒரு ரொம்ப பெருமையாக இருக்கும். இப்போ வரும்போது அந்த தண்ணி வந்து நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய், பச்சை மிளகாய், பூண்டு வச்சு அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவை வந்து இதில் போடுறோம். தேவையான அளவு போட்டுக்கலாம். ஏன்னா நீங்கள் இதில் பச்சை மிளகாய் போட்டு ஆல்ரெடி அரைச்சதால் சில்லி பவுடர் போடும்போது கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க மிளகாத்தூள். ஏன்னா ரொம்ப ஸ்பைஸியாக இருந்துச்சுன்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. அதனால் வந்து நம்ம மீடியம் ஸ்பைஸில் தான் நம்ம இதை பண்ணலாம். தேங்காய் ஏன் நம்ம போடுறோன்னா, அந்த மசாலாவோட அந்த ஸ்ட்ரக்சர், அதாவது அதை பார்க்குறதுக்கு வந்து அந்த எடுக்கிற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்கும். அதனால தான் நம்ம அந்த தேங்காவை யூஸ் பண்ணுறோம். விதையை வந்து எடுத்துகிட்டு போடணுன்னா கூட, ஏன்னா சில பேருக்கு வந்து சாப்பிடும்போது பல்லில் கடிப்படும் அப்படின்னா அந்த விதையை எடுத்துகிட்டு கூட போடலாம். நம்ம அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல், ஏன்னா சமைக்கிறதால அந்த விதையும் வந்து சாஃப்டாயிருங்கிறதால நம்ம அந்த விதையோடு போட்டிருக்கோம். பார்த்திங்கன்னா இந்த கொய்யாக்காவை இப்படி கட் பண்ணும்போது 2ஆக ஈஸியாக கட் ஆகுது பாருங்கள். அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கொய்யாக்காவை வந்து நம்ம ரைஸோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி அதோட கலந்து சாப்பிட்றதுனாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரியும் சாப்பிட்லாம். இல்லாட்டி நான் சொன்ன மாதிரி தயிர் சாதத்தில் வந்து சில பேர் வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போய் மத்தியானம் சாப்பிட்றவங்கெல்லாம் கூட இதை பண்ணி கொஞ்சமாக எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த காரத்துக்கும் இந்த கொய்யாக்காய் டேஸ்ட்டுக்கும் அந்த தயிர் சாதத்தோடு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அந்த விதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த விதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகாக அப்படியே அதோட அந்த கிரேவியோடு கலக்கிற அளவுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு வெளியே வர்ற அளவுக்கு வந்து அழகாக
வெந்திருக்கு. ஸோ அந்த மசாலா வந்து அந்த கொய்யாக்காயில் நல்லா பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இப்போ நல்லா வெந்துருச்சு. இதை வந்து அழகாக இப்போ சர்வ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரொம்ப ஈஸியாக பண்ணுற மாதிரி கொய்யாக்காய் மசாலா, அதாவது கோவா மசாலா அழகாக ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக வீட்டில் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம சத்தியம் சமையல் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை.